நாம் எடுக்கிற முடிவு கரெக்டாக தப்பான்னு நமக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஒரு தடவை ஒரு முடிவை எடுத்துட்டா கண்டிப்பாக அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது நல்ல முடிவாக தாங்க இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு ஊரில் வணிக வியாபாரி நல்லா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தார். வணிகத்துக்காக வெளியில் வேலைக்கு போவார். அப்படி வியாபாரம் செஞ்சதில் ஒரு இடத்துல நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. அங்கேயே தங்கிடலான்னு முடிவு எடுத்துட்டாரு. வியாபார விஷயமா போனதுனால தன்னோட மனைவியையும் குழந்தையையும் ஒரு ஊரில், தன்னோட சொந்த ஊரில் தான் விட்டுட்டு போனார். இப்போது அவர் தங்கியிருந்த ஊரே செட் ஆகிட்டதுனால தன்னோட குழந்தையையும் மனைவியையும் வர சொல்லி ஒரு கடிதம் எழுதி தன்னோட நெருங்கிய நண்பர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அவரும் கொண்டு போய் அந்த வணிக வியாபாரியோட மனைவிகிட்ட அந்த லெட்டரை கொடுத்துறாங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த ஊர் நல்லபடியாக வணிகம் போகிறதுனால நம்ம இங்கேயே இருந்துடலாம், அதனால் குழந்தையும் நீயும் வந்துடுங்க, உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல, என்னால் உங்களை அழைச்சிட்டு வர அளவுக்கு நேரம் எனக்கு கிடைக்கல, இந்த கடிதம் கிடைச்சோடனே நீ எப்படியாவது வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட முகவரியை எழுதியிருக்காரு. அதை சொல்லிவிட்டு அவங்க ஊரில் அப்போது மாட்டு வண்டியை தான் பயன்படுத்துவாங்களாம் பயணம் செய்ய. அதேமாரி அந்த மாட்டு வண்டிக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பயணமும் மேற்கொள்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போனதும் மாடு மிரள ஆரம்பிச்சிருச்சு, கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சவுண்டை கேட்டு அந்த மாடு விரண்டு ஓடி போச்சு. மாட்டு வண்டிக்காரனும் ஓடி போயிட்டான். இப்போ அந்த குழந்தையும் அம்மாவும் மட்டும் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. சிங்கமும் அருகில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, குழந்தையோட காலை கிள்ளி விட்டுறாங்க. குழந்தையும் அழுகுது. அப்போது அந்த சிங்கத்துக்கு காதில் விழுகிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இப்படி அடிக்கடி பசிக்குதுன்னு அழுதா எத்தனை சிங்கத்தோட கறியை நான் உனக்கு கொடுக்கறது? கொஞ்சம் அழுகாமல் இரு, அப்போ தான் ஏதாவது ஒரு சிங்கம் கிட்ட வரும், நான் அதை அடித்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட சிங்கமும், ஐயோ இவன் என்ன அரைக்கியா இருப்ப போல், இவளை நம்ம திங்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை தின்றுவான்னு சொல்லிட்டு ஓடுது. அப்படி ஓடும்போது எதிர்த்தாப்புல ஒரு நரி வர்றதை பார்க்குது. நரி கேட்குது, காட்டின் அரசரே எங்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்குது. அடா லூசு பயலே, இங்கே ஒரு மனுஷி இருக்க மாதிரி இருந்துச்சு, போய் அவளை திங்கலான்னு பார்த்தா அவள் பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, சிங்கத்தோட கறி நான் அவனை கூடி சீக்கிரம் தாரேன்னு சொல்கிறான், நான் அங்கே போனால் என்னை அடித்து அவள் கொடுத்துருவா அவள் குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அரசரே, நம்ம தான் மனுஷ கறி திம்போம், மனுஷங்க நம்ம கறியை திங்க மாட்டாங்க, வாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. சிங்கம் இல்லை வேண்டாம் நான் வரேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரி, உங்கள் வாழையும் என் வாழையும் கட்டிக்கலாம், எதுனாலும் நான் உங்களை விட்டுட்டு ஓட மாட்டேன், வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. தூரத்தில் இவங்க 2 பேரும் வாரதை பார்த்த அந்த அம்மா பயப்படலை, தன்னோட முடிவை மாற்றிக்கலை, இறங்கி ஓடலை. என்ன சொன்னாங்கன்னா, வாங்க நரியாரே, நான் உங்ககிட்ட 2 சிங்கம் தானே கேட்டேன், நீங்கள் என்ன ஒரு சிங்கத்தை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சிங்கத்துக்கோ கொஞ்சம் பயம் வந்துச்சு, அதே இடத்துல நின்ட்டாங்க. நரி சொல்லுது, ஐயோ அந்த அம்மா உங்களை பயமுறுத்தத்துக்காண்டி அப்படி பேசுது, வாங்க நம்ம போய் அடித்து சாப்பிட்றலான்னு சொல்லுது. அட லூசு பயலே, என்னைய காவு கொடுக்க வந்துவிட்டு அவங்கள காவு எடுக்க வந்தேன்னா என்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. இல்லை நம்பாதீங்கன்னு சொல்லுது. நான் இருக்கிற பசியில் ஒன்றையும் சேர்த்து சாப்பிட்ருவேன், ஒழுங்காக இன்னொரு சிங்கத்தையும் அழைச்சிட்டு வா, நான் சொன்ன மாதிரியே அந்த சிங்கத்தோட வாழை வேற நீ கட்டி அழைச்சிட்டு வந்திருக்க, இரு நான் இறங்கி வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிங்கம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு. நரி எவ்வளவு சொல்லியும் சிங்கம் கேட்கல. சிங்கம் ஓடின ஓட்டத்தில் பாறையில் மோதி நரி இறந்து போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா பயம் இல்லாமல் கீழே இறங்கி தனியாகவே அந்த ஊருக்கு நடந்து ஓடி அவங்களோட கணவர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் நடந்த கதையை சொல்கிறாங்க. அப்போ அவங்க கணவர் சொல்கிறாங்க, தைரியமாக பயப்படாமல் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, வாழ்க்கையில் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒரு முடிவு எடுக்கிறன்னா அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க கணவர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு கொஞ்சம் வரும். அடுத்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் மாறாதீங்கன்னு சொன்னேன். ஒருத்தவங்க ஒரு குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். முதல் குழந்தை ஊனமுற்ற குழந்தையா, 2வது குழந்தை நல்ல குழந்தையா, 2மே பசங்க தானா.
அவங்களோட கணவர் வந்து கொடுமை பண்ணுறாங்களாம், ஏன்னா நீ ஒன்றும் இல்லாமல் வந்துட்ட அப்படின்னு. அந்த ஆண்மகன் வந்து ஏற்கனவே லவ் பண்ணி யாரும் வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு தான் போயிருக்காரு. இப்போது திடீர்னு நகை கேட்கறது ரொம்ப தப்பு. இன்னொன்று, அவர் கூட சேர்ந்தும் வாழ முடியல, பிரிஞ்சு போனால் அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கல, செத்து போயிடணும் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த 2 குழந்தையும் அனாதை ஆகிடும். அதை அவங்க யோசித்ததுனால அதை அவங்க ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு எப்போவுமே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க, அது ஒரு முடிவு கிடையாது. தைரியமாக ஒரு முடிவு எடுங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். பாய்.